ஹே ஹலோ ஹால் சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஒரு டாக்கோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது மக்காச்சோள மாவும் அந்த வெள்ளச்சோள மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டஃபிங்ஸ்க்காக கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிட்டு பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கரம் மசாலா, மிளகாய் தூள், டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு தண்ணி சுண்டுன பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லாஸ்டா ஒரு 5 மினிட்ஸ்க்கு பிஃபோர் கட் பண்ணி வச்சிருக்க டோஃபு, பன்னீரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆரிகனோ சீசனிங் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேம்லயே குக் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பக்கமா வச்சிருங்க. மக்காச்சோள மாவும் சரி, வெள்ளச்சோள மாவும் சரி 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு வெயில்ல காய வச்சுட்டு மிஷின்ல குடுத்து அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ரெண்டுமே சம அளவு எடுத்திருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் கழிச்சு இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு தோசை மாவு இல்ல இட்லி மாவு கலந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா தோசை மாதிரி சுட்டு எடுத்துட்டு ஸ்டஃபிங்ஸ் உள்ள வச்சுட்டு சீஸ் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துட்டா நல்லா சூப்பரா சீஸியான டாக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பை.